கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிந்து பேசும் ஜெபம் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். இன்றைய ஜெப குறிப்பாக பிரிவினை, குடும்பங்களிலே காணப்படுகிற பிரிவினை குறித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்கலாம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து இன்றைக்கான ஜெப குறிப்பை கேட்டபோது பிரிவினை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசினார். அது மாத்திரமல்ல, ஒரு பாரத்தையும் கர்த்தர் உண்டாக்கினார். எங்க பார்த்தாலும் குடும்பத்துல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நாட்டுல நடக்கிற பிரச்சனையை விட குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. ரொம்ப வருஷம் ஆன பிறகு திடீர்னு சில குடும்பங்கள்ல வெடிக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகள்னால, கணவனால, மனைவியால, இல்ல கூட பிறந்தவங்க, மாமனார் மாமியார் என்று யார் மூலமாவது சாத்தான் அந்த குடும்பத்திற்குள்ளே களைகளை விதைக்க பார்க்கிறான். அந்த கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வாழணும்னு ஆசை இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்களுடைய அந்த உந்துதல்னால ஒண்ணு கணவன் மனசு விட்டு ஒரு மாதிரி இதாயிடுறாங்க அந்த பிரச்சனையை பார்த்து, இல்ல மனைவியானவள் சோர்ந்து போகிறாள். ஆனா இனி இந்த மாதிரியான பிரிவினை எந்த குடும்பத்திலையும் வரவே கூடாதுன்றதுக்கா நம்ம முழங்காலையிலே ஜெபிக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம ஜெபத்துல எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு செய்வார். அந்தபடியே இந்த வசனத்தை முன்வைத்து இப்பொழுது நாம் ஜெபிப்போம். தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் பாழாக்கி விடப்படும். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருங்கள். எந்த ஒரு தேர்ட் பர்சனுக்கும் இடம் கொடுக்காதீங்க. எந்த ஒரு மூன்றாவது மனுஷன் மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு விஷயமோ கணவன் மனைவிக்கு இடையில பிள்ளைங்க கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியாய் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே இந்த பிரிவினை குறித்து நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் எல்லா குடும்பத்திற்காகவும் உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, தனக்கு தானே பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆண்டவரே, குடும்பத்திற்குள்ளே களைகளை விதைக்கிற சத்ருவை கர்த்தர் கடிந்து அப்புறப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான பிரிவினை கொண்டு வந்தாலும் சத்ரு வெட்கப்பட்டு போகும்படியாய் ஆண்டவரே, தேவனுடைய அன்பு குடும்பத்தின் மத்தியிலே பலமாய் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னீரே, சமாதானத்தை நதியை போல பாய்ந்தோட பண்ணுவேன் என்று சொன்னீரே. உடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னிமதிலாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் நம் ஜெபத்தை கேட்டார். பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளவு அழகா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ போறீங்க பாருங்க. இனி எந்த சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இனி இராது. God bless you.